குமரிக்கண்டம் பற்றிய மர்மம் மற்றும் வரலாறு பகுதி 2-க்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தொடரில் குமரிக்கண்டம் குறித்து நவீன அறிவியல் சான்றுகள், புவித்தட்டு நகர்வு கோட்பாடுகள் போன்ற அறிவியல் கோட்பாடுகள் மற்றும் அதன் தமிழ் கலாச்சாரத்தில் நீடித்த முக்கியத்துவத்தை விரிவாக ஆராய்வோம். நவீன அறிவியல் பார்வையில் குமரிக்கண்டம் போன்ற ஒரு பெரிய கண்டத்தின் இருப்பை புவித்தட்டு நகர்வு கோட்பாடுகள் ஆதரிக்கவில்லை, ஏனெனில் இந்திய பெருங்கண்டத்தின் புவியியல் வரலாற்றை இது விளக்குகிறது. இருப்பினும் பனி யுகத்திற்கு பிந்தைய கடல் மட்ட உயர்வு அல்லது நில அதிர்வு செயல்பாடுகளால் சிறிய நிலப்பரப்புகள் அல்லது கடலோர பகுதிகள் மூழ்கியிருக்கலாம் என்ற சாத்தியக்கூறுகளை மறுக்க முடியாது. இது இயற்கை பேரழிவுகளின் தாக்கத்தை வலியுறுத்துகிறது. இந்தியாவின் கடற்கரையில் நடத்தப்பட்ட நீருக்கடியில் ஆய்வுகள், குறிப்பாக குஜராத்தின் துவாரகா கடற்கரையில் மூழ்கிய நகரங்கள் போன்ற தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் பண்டைய கடலோர குடியிருப்புகள் அழிவை சந்தித்ததை காட்டுகின்றன. ஆனால் ஒரு மூழ்கிய கண்டத்திற்கான உறுதியான ஆதாரம் எதுவும் கண்டறியப்படவில்லை, ஏனெனில் இந்திய பெருங்கடலின் அடி மிகவும் நிலையானது மற்றும் பெரிய கண்டம் மூழ்கியதற்கான அறிகுறிகள் இல்லை. 19ஆம் நூற்றாண்டில் லெமூரியா என்ற கருத்தாக்கம் குமரிக்கண்டம் புராணத்துடன் இணைந்தது. இது விலங்கியல் மற்றும் புவியியல் ஆய்வுகளால் உருவானது. இந்தியா, மடகாஸ்கர் மற்றும் ஆப்பிரிக்கா முழுவதும் லெமூர்கள் மற்றும் பிற உயிரினங்களின் பரவலை விளக்க விலங்கியல் வல்லுநர்கள் மற்றும் புவியியலாளர்களால் லெமூரியா முன்மொழியப்பட்டது. ஜெர்மன் இயற்கை ஆர்வலர் எர்ன்ஸ்ட் ஹேக்கல் 1868 லெமூரியாவை ஒரு மூழ்கிய நிலப்பரப்பாக முதலில் முன்மொழிந்தார். இது வகை பரவலை விளக்கியது. தியோசபியின் நிறுவனர் H.P. பிளாவட்ஸ்கி லெமூரியாவை தனது மறைஞான கோட்பாட்டில் இணைத்து அதை பண்டைய மேம்பட்ட இனங்கள் மற்றும் வேரினங்களுடன் தொடர்புபடுத்தினார். தமிழ் மறுமலர்ச்சியாளர்கள் லெமூரியா கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதை கடலால் இழந்த நிலங்களை பற்றிய பாண்டியன் புராணங்களுடன் இணைத்தனர். சங்க கால உரைகளை அடிப்படையாக கொண்டு கடல் மட்ட உயர்வால் ஒரு பண்டைய தமிழ் நாகரிகம் லெமூரியாவில் இருந்ததாக அவர்கள் கூறினர். இது தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் தோற்றத்தை விளக்குகிறது. பின்னர் கண்ட நகர்வு கோட்பாட்டால் லெமூரியா கோட்பாடு காலாவதியானது, ஏனெனில் கண்டங்கள் பில்லியன் காலங்களாக பிரிந்தன. தொல்பொருள் மற்றும் அறிவியல் ரீதியான இணைப்புகள் குமரிக்கண்டம் குறித்து விவாதத்திற்கு புதிய பரிமாணங்களை சேர்க்கின்றன, பல ஊகங்களை தூண்டுகின்றன. ஆஸ்திரேலியாவின் கடற்கரையில் நீருக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட கலைப்பொருட்கள் போன்றவை குமரிக்கண்டத்தின் இழந்த நாகரிகத்துடன் ஒரு சாத்தியமான தொடர்பை பற்றிய ஊகங்களை தூண்டியுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள கீழடி அகழ்வாராய்ச்சிகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் உட்பட பண்டைய தமிழ் நாகரிகத்தின் ஆதாரங்களை வெளிப்படுத்தியுள்ளன. சங்க காலத்தை சேர்ந்தவை. தமிழ் பிராமி எழுத்துக்களின் மாதிரிகள் அல்லது கல்வெட்டுகளின் தெளிவான காட்சிகள் அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகின்றன. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை திராவிடர்களின் தோற்றம் மற்றும் பிற மக்களுடனான அவர்களின் உறவுகளை புரிந்து கொள்ள மரபணு ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. DNA வரிசைப்படுத்தல் மூலம் இந்த ஆய்வுகள் தென்னிந்தியாவின் திராவிட மொழி பேசும் மக்களிடையே குறைந்த அளவிலான மரபணு வேறுபாட்டை காட்டுகின்றன, பொதுவான பாரம்பரியத்தை வலியுறுத்துகின்றன. குமரிக்கண்டத்தின் இருப்பு ஒரு விவாதத்திற்குரிய விஷயமாகவே உள்ளது. சிலர் அதை ஒரு கட்டுக்கதையாகவும் மற்றவர்கள் ஒரு வரலாற்று யதார்த்தமாகவும் பார்க்கிறார்கள். உறுதியான அறிவியல் சான்றுகள் இல்லாத போதிலும் குமரிக்கண்டம் பற்றிய புராணம் தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு பண்டைய பாரம்பரியம், மீள்தன்மை மற்றும் மொழியியல் மற்றும் கலாச்சார வரலாற்றின் அடையாளமாக நிலைத்திருக்கிறது. குமரிக்கண்டத்தின் நீடித்த பாரம்பரியம் தமிழ் இலக்கியம், கோயில் கற்பொருட்கள் மற்றும் கலாச்சார அடையாளத்தில் பிரதிபலிக்கிறது. அதன் அழகு மற்றும் வரலாற்று ஆழத்தை வலியுறுத்துகிறது. இது உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடையே ஒற்றுமை மற்றும் பெருமை உணர்வை வளர்க்கிறது. கலாச்சார கூட்டமைப்புகள் மூலம் குமரிக்கண்டத்தின் கட்டுக்கதை தமிழ் நாகரிகத்தின் தனித்துவத்தையும் நீண்ட ஆயுளையும் கொண்டாடும் கலாச்சார மறுமலர்ச்சி மற்றும் வரலாற்று மீட்டெடுப்பின் ஒரு கதையாக செயல்படுகிறது. குமரிக்கண்டம் பற்றிய இந்த ஆழமான ஆய்வில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. மேலும் பல வரலாற்று மர்மங்களை ஆராய எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த பகுதிகளை பாருங்கள்.